வேலண்டைன்ஸ் டேக்கு நான் பார்த்த படங்களில் இதுதான் பெஸ்ட்டு. மயிலாடு படம் பார்த்தேன், பூக்கி படம் பார்த்தேன், அப்புறம் இந்த படம். 3 படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் வந்து பெஸ்ட்டு. என் ரூமுக்கு வரீங்களா? முக்கியமாக சொல்லணும்னா இந்த ஜென்சி கிட்ஸுக்கு காதல்னா என்ன, இவனுங்க பண்ணுறதுக்கு பேர் என்னன்றதை செருப்ப கழட்டி அடித்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க. கப்புள் ஃப்ரெண்ட்லி நல்லா இருக்கு சார். நான் இந்த படம் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து சூப்பராக இருக்கணும். ஏன்னா கப்புள்ஸ் ஃப்ரெண்ட்லி அந்த படம் வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கு இடையில இருக்கிற லவ், அதுதான் வந்து இந்த படத்தோட பேஸு. ஃபீல் குட் மூவியாக பார்த்து, அதாவது படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு விதம் பண்ணணும்ல, அந்த மாதிரி ஒரு படம் தான் கப்புள் ஃப்ரெண்ட்லி. ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நீங்கள் வந்து கதையை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. செகண்ட் ஹாஃப்க்கு மேலே தான் நீங்கள் வந்து கதையவே வந்து உள்ளே போக முடியும். நான் சேது படம் பார்த்துருக்கேன் சார். சேது படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸ் பார்த்து வந்து அழாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த திரைப்படத்துக்கு அப்புறம் இது என்னோட கருத்து. நான் பார்த்து அழுத திரைப்படம் இந்த படம் தான். வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து எவ்வளோ படங்கள் வந்திருக்கு, 4 ரீரிலீஸ் வந்திருக்கு, 8 புது படங்கள் வந்திருக்கு. எல்லாமே லவ்வை பேஸ் பண்ணி லவ்வை கான்செப்டை வச்சு தான். என்னை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட்டு படம் கப்புள்ஸாக சரி, கல்யாணம் ஆனவங்களுமே சரி, கப்புள்ஸாக இருக்கிறவங்களும் சரி, ஏன் சிங்கிளாக இருக்கிறவங்க கூட எல்லாருமே ரசிக்கக்கூடிய படம்னா கப்புள் ஃப்ரெண்ட்லி தான். ஏன்னா இதில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் வந்துட்டு காதலையும் தாண்டி வாழ்க்கையிலையுமே வந்துட்டு ஒரு காதல் எவ்வளோ தூரத்துக்கு அவங்க வாழ்க்கையை மாற்றுன்றதெல்லாம் காட்டியிருப்பாங்க. அதை ரொம்ப ஜென்யூனாக காட்டியிருப்பாங்க. அதனால் வந்து காதல்னா தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் அப்படியுமே காட்டல. ஒரு ரொம்ப உண்மையாகவே காதலிக்கிறவங்க வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே எவ்வளோ தூரத்துக்கு அவங்க வந்து ஒன்றிணைந்திருந்தாலும், எவ்வளோ தூரத்துக்கு க்ளோஸாக இருந்தாலும், அந்த காதலுக்காக அவங்க எவ்வளோ தூரத்துக்கு முனைப்பு போடுறாங்க, எவ்வளோ தூரத்துக்கு அவங்க பயணம் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக எல்லாருக்குமே போய் சேர்கிற மாதிரி எமோஷனலாக ஃபீல் குட்டாக எடுத்திருக்காங்க. நேச்சுரலாக இருந்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக ஒரு பையன் ஒரு ஃபேஷன் தேடி போகிறான், ஒரு பொண்ணு ஃபேஷனை தேடி நோக்குது. 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தாங்க. காதல் எப்படி இருக்கணும்னு காட்டியிருக்காங்க. இப்படி தான் கொண்டு போவாங்க அப்படின்னு நினச்சாங்க கதையை. ஆனால் செகண்ட் ஹாஃப் அப்புறம் அப்படியே மாறி டோட்டல் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. எனக்கு ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க சீரியஸ்லேயே. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நம்ம நார்மலாக யதார்த்தமாக அந்த ஒரு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் விஜய் சேதுபதி அவரோட படத்துலேயே ஒரு சில சீன்ஸ்லாம் வர மாதிரி அந்த மாதிரிலாம் போயிருக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃப் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு. ஆனால் இப்படி ஒரு ட்விஸ்ட்டு இந்த படத்தில் இருக்குன்ட்டு யாருமே இல்லை. ஹீரோவோட ஆக்டிங் நல்லா இருந்தது, ஹீரோயினோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது, பிரில்லியனாக இருந்தது. இவங்க 2 பேரும் ஆக்டிங், மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே யோகி பாபு எல்லாமே நடிச்சிருக்காங்க. ஆனால் நான் பெரிய வகையில் நான் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் டைரக்ஷன். ஃபஸ்ட்டு கதாநாயகன் 2 பேரும் வந்து அந்த கேரக்டராகவே உள்ளே போயிட்டுருக்கேன். நான் இதை சொல்லணும்லாம் சொல்லலைங்க. 2 பேரும் ஒரு உண்மையிலேயே எப்படி ஒரு கப்புள்ஸில் லவ் பண்ணுவாங்களோ அந்த லவ் சீன்ஸில் அப்படியே ஆக்கிமாட்டாங்க. லவ் வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு லவ் ஸ்டோரி படம் மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் வந்து வேறு ரேஞ்சில் ஒரு விஷயம் டேரக்டர் சொல்லியிருப்பார். தெலுங்கு பைலாங்குவல் மூவி, ஆனால் அது அப்படி தெரியவே இல்லை. சென்னையில் தான் முக்கால்வாசி படம் ஃபுல்லாகவே அப்படி தான் எடுத்திருக்காங்க. டப்பிங் கூட உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நிமிஷம் அப்படி தெரிஞ்சால் கூட அதுக்கப்புறம் அந்த ஃபீலே கொடுக்கல. மியூசிக்குமே வந்துட்டு அவ்வளோ அருமையாக இருந்தது. ஒரு லவ் ஸ்டோரி வந்துட்டு லவ்னா என்ன வேணாலும் கசமசா எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், லிவிங்கில் இருந்துக்கலாம், எது வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் அந்த காதல் அதுக்கப்புறமும் எவ்வளோ தூரத்துக்கு தொடருது, அவங்க வாழ்நாள் முழுக்க அந்த காதல் எவ்வளோ தூரத்துக்கு தொடருது, எந்த சூழ்நிலையில் அந்த காதலிக்கிறவங்க கூட நம்ம எப்போ இருக்கணும், எவ்வளோ தூரத்துக்கு இருக்கணுன்றதெல்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. புரியுமா சொல்கிறது? அந்த கிஸ் அடிக்கிற சீன்ஸ் கூட நமக்கு வந்து அது ஒரு செக்ஸியாவோ ஒரு காம உணர்ச்சியாக நமக்கு தெரியல. அந்தளவுக்கு ஒரு காதலுக்கு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த இது இருக்கும். அந்த இது நல்லா அழகாக காட்டியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்தில் அப்படி ஒன்றும் ரொம்ப மோசமாலாம் எதுவுமே காட்டல. ஆனால் சர்டிஃபிகேட் ஏன் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு சீரியஸாகவே புரியல. பேக்ரவுண்ட் மியூசிக் சரி, சாங்லாம் நல்லாவே இருக்குது. ஆனால் நம்ம ஒரு தெலுங்கு படம் தான் இது, தெலுங்கு தமிழ் எடுத்திருக்காங்க. நான் இந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலி தெலுங்கு டப்பிங்னு சொல்கிறாங்க, எனக்கு நம்பவே முடியலை. நம்ம தெலுங்கு படம்னாலே ஒரு 4th ரேட்டில் வச்சுருப்போம். டோட்டலாக வந்து அதை அவுட் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த படம். நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி நடந்திருக்குமே, நம்ம ஃப்ரெண்டோட லைஃப்பில் இந்த மாதிரி நடந்திருக்குமே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் நடந்திருக்குமேன்னு சொல்லிட்டு ஈஸியாக கனெக்ட் ஆகி கிளைமேக்ஸில் கண்டிப்பாக அழாமல் யாருமே இந்த படத்தை விட்டு போக மாட்டாங்க. எல்லா படம் பார்க்குற எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டோரி தான். அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ண விதமே நம்மளுக்கு எங்கேயுமே போர் அடிக்காத மாதிரி ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தாங்க. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒர்த்தான படம் கப்புள் ஃப்ரெண்ட்லி. நம்ம கிளைமேக்ஸ் சொல்லக்கூடாது. அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர சீன்ஸ்லாம் ரொம்ப எமோஷன். இந்த படத்தில் ஓப்பனிங் ஆகத்துலேருந்து ஒரு குருவி வரும், அந்த பறக்கிற சீன், அது எதுக்காக அந்த கனெக்டிவிட்டி காட்டியிருக்காங்க, அது கிளைமேக்ஸ் வரைக்கும் வரும். பார்த்தீங்களா? நான் சொல்லுங்க, எந்த ஒரு ஆளுங்க பார்த்தாலும் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து அழுதுருவாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் காட்டின அந்த ஒரு கதையின் அம்சத்தில் நடுவில் இந்த கோட்வேர்டு மாதிரி சொல்லுவாங்களே குறியீடுன்னு,
அது இதில் காட்டினது இந்த குருவி வந்து கூடு கட்டுறதா இருக்கட்டும். முதல்ல இவங்க ஒரு வீட்டில் வந்து ஒரு இருக்கிற இடத்துலேருந்து ஒரு குருவி இன்னொரு இடத்துக்கு போய் கூடு கட்டும். அதோட சிங்க் வந்துட்டு படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்துட்டு குருவி வந்துட்டு கூடு கட்டுற விதத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க, அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸில் அந்த குருவியோட ரெக்கை மட்டும் தனியாக வந்து விழுகும். அந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் காட்டின விதம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக சிங்க் ஆகிற மாதிரிலாம் இருந்துச்சு. அது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க அந்த விஷயம்லாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு சீனுமே ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப ராவாக, ரொம்ப ரியாலிட்டிக்காக இருந்தது. அவனுக்குலாம் ஒரு 2-3 இடத்துலலாம் அழுகையே வந்தது. ஒரு சில இடத்துல வந்து எனக்கு அவன் மேலே கோவம் வந்தது. ஆக்சுவலி சீனில் செகண்ட் ஹாஃப்லலாம் காட்டும் போதுலாம் அவனை தப்பாக நினச்சிட்டான். ஆக்சுவலி ஹீரோ தான் ரொம்ப மோசமான ஆள் போல் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்துட்டு கிளைமேக்ஸ் வர இடத்துலலாம் வந்துட்டு ஐயோ இப்படிப்பட்ட பையனை போயிட்டு நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம கூட மிங்கிள் ஆகி அந்த கதை போயிருந்தா யோசிக்க தோணும் அப்படிங்கிறது எல்லா சீன்லையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு உங்களுக்கு வேறு விதமான ஒரு பிளாட்ஃபார்மில் கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கோம். அதுவும் இன்ட்ரோல் வந்துட்டு என்னடா இது இப்படி இருக்குது, இப்படி ஒரு இன்ட்ரோல் வந்திருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு உங்களுக்கு அது எதுனாலன்னு காட்டுறதுக்கான நேரம் எடுக்கிறது கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 to 15 minutes உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான நேரம் எடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி இதில் எதுவுமே வந்துட்டு மைனஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தளவுக்கு ஆஹோன்னு படத்தை பற்றி பேசுகிறேன்ல, இந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரல. ஒரு டீசெண்டான ஒரு லவ் மூவி பார்த்த ஒரு ஃபீல் வந்துச்சு, அவ்வளோதான். அதை தாண்டி ரொம்ப ஒரு பெருசாக வரல. பட் செகண்ட் ஹாஃப் வந்து அந்தளவுக்கு என்னை பாதிச்சுது. ஸோ அதனால தான் அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக வந்து டோட்டல் படத்தை நம்ம சொல்கிறது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு நார்மலான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் கொடுக்குது. மெயினாக எனக்கு மைனஸ் எல்லாம் இந்த படத்தில் வந்து பெருசாக சொல்லதில்லை. அதை தாண்டி எனக்கு செகண்ட் ஹாஃபோட கிளைமேக்ஸை தான் மறக்கவே முடியாது. சீரியஸாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இந்த படம் வந்து மேக்கிங் வந்து ஒரு கொரில்லா ஃபில்ம் மேக்கிங்னு சொல்லுவாங்க. எப்படின்னா லைவ் லொக்கேஷனில் போய் எடுக்கிறது. ஸோ மெயினாக வந்து சென்னையில் வந்து நம்ம பார்த்த இடங்கள் எல்லாத்தையும் இந்த படத்தில் காமிச்சிட்டாங்க. பெரிய பெரிய இடங்கள், நம்ம சென்னை ரயில்வே ஸ்டேஷனு, நம்மளுக்கு விருகம்பாக்கத்தில் இருக்கிற கருப்பட்டி காஃபி கடை, அந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச லொக்கேஷன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அது வந்து உண்மையிலே செம்மையாக பண்ணியிருக்காரு. உண்மையிலே சினிமாட்டோகிராஃபர் வந்து ஹேட்ஸ் ஆஃப். லைவ் லொக்கேஷனில் எடுத்தனாலே நம்மளுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ரியாலிட்டியாக பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்குது. எனக்கு ஏன் இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகும் அப்படின்னா, சினிமா எடுக்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே அவங்க ஈடுபடுத்தவே இல்லை. ஒரு பிரிட்ஜிலேருந்து பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ எத்தனை பேர் கடந்து போகும்போது 2 பேர் பிரிட்ஜிலேருந்து ஒரு லவ்வர் சண்டை போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் விஷுவலியே இருந்தது. அப்பான லைஃப் ஸ்டைல் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஓகேங்களா? டிண்டரு, பம்பல் அப்படின்னு சொல்லிட்டு லிவ் இன் லைஃபு, ஒன் நைட் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸிக்கான லைஃப்பில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, புரியுதுங்களா? ஜென்சி 2K கிட்ஸ்லாம் லவ்னா என்ன, உண்மையான லவ்னா என்ன, இந்த உடம்பு இருக்கும்போது, அழகு இருக்கும்போது, செக்ஸியாக இருக்கும்போது, ஹாட்டாக இருக்கும்போது, ஹேண்ட்ஸமாக இருக்கிறது வரப்பெல்லாம் லவ் கிடையாது. நீ வந்து கை கால்லாம் உடஞ்சி படுத்த படுக்கையாக இருக்கும்போது உனக்கு வந்து மோஷனும் யூரியனும் அள்ளி போடுறான் பாரு, அவன் தாண்டா உண்மையான லவ்வர். அதை சொல்லியிருக்கான் அதில். படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னென்னா, ஒரு பொண்ணை வந்து எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண. ஏன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அவள் நிறையா விஷயங்களை அவனுக்காக விட்டு கொடுப்பான், ஆனால் வெளில தெரியாது, அவள் காட்டிக்க கூட மாட்டான் நான் விட்டு கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்த. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவள் கூட சொல்லுவாள், நான் எனக்கு தேவைப்படுற நேரத்தில் நீ இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும். அந்த டைலாக்குக்கு டோட்டலாகவே அவன் வேறு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பான், ஒரு கேரிங்கு. அதெல்லாம் பார்க்கும்போது சீரியஸாகவே அவங்க அப்பாவே கட்டி பிடிச்சிடுவார். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்தாங்க? அந்த லைஃப் ஸ்டைலை காமிக்கும் போது வச்ச அந்த 2-3 ஷாட்டு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா கதை வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடல்ட் 20 கான்செப்டுக்கான ஒரு கதை கிடையாது, அதுக்கான வயலன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த ட்ரக்ஸ் வேணால் மைல்டாக காமிச்சிருக்காங்க. ஒருவேளை அதுக்காக கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. இந்த படத்துக்கெல்லாம் கண்டிப்பாக யூ சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு எந்த இடத்துலையுமே மைனஸ் பார்க்கணுன்னு தோணல. ஆக்சுவலி வந்து அவங்க அப்பா அம்மா சீனு, அவங்களோட சீன்லாம் காட்டும்போது ஃபேமிலியோட சீன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட்டியிருக்கலாம். ஏன்னா அவங்க ஃபேமிலி அப்பப்போ சும்மா காட்டின மாதிரி இருந்தது. இவங்க 2 பேரோட மெயின் இதாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஃபேமிலிக்கு கொஞ்சம் இன்வால்வ்டாக கொஞ்சம் காமிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக இந்த படம் வந்துட்டு ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்தில் வந்து இது எங்கே போகுது, என்ன மாதிரி போகுது அப்படின்றதுல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ அது கிட்டத்தட்ட அந்த ப்ரீ இன்டர்வலில் வரும்போது அந்த சீனெல்லாம் வந்து பார்க்குறப்போ, அந்த மலை சீன்லாம் வந்து பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது எதுவுமே அவங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே சேர்க்கல. நம்ம என்ன தோணுன்னா, அந்த ஹீரோ கேரக்டர் நம்ம பண்ணால் எப்படி இருக்கும், சரி நம்மளுக்கு ஒரு லவ்வரோட இப்படி ஒரு இடம் போனால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். அதே மாதிரி இது வந்து கதைக்குள்ளே கதையாக வரும். நிகழ்காலமும் அப்புறம்
பாஸ்ட்டு போயிட்டு வரும். ஆனால் அது கூட உங்களுக்கு எதுவுமே அப்படி தெரியாது. அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த லவ்வர் ஸ்டேயில் நான் ஒரு 3 படம் பார்த்துட்டேன். பட் எனக்கு பர்சனலாகவே லவ்வர் ஸ்டேயில் இந்த படம் பார்த்தா பெஸ்ட்டு, உண்மையிலே பார்க்கணுன்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீல் இந்த படம் கொடுத்துருச்சுன்னே சொல்லலாம். கண்டிப்பாக ஏன்னா எனக்கு வந்து எப்படின்னா லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கும் இது ஒரு விதமான கனெக்ட் ஆகும், ஒரு விதமான ஃபீல் கொடுத்துரும். சக்ஸஸ் ஆனவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எப்படி நடந்துக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. லவ்னா அவங்க ஒரு மைண்ட் செட்டில் சக்ஸஸ் ஆகிருக்கும், ஆனால் அவங்க ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பாங்க, இப்படி தான் லவ், இதுதான் லவ்னு. அது இல்லை, இதுதான் லவ்ங்கிற ஒரு விஷயத்த ஒரு சின்ன சீனில் காமிச்சிருப்பான். உண்மையிலே எனக்கு ரொம்பவே வந்துட்டு மனசுக்கு நெருக்கமாக இருந்தது. ஸோ காதலிக்கிறவங்க, காதலிக்கணும்னு ஐடியா இருக்கிறவங்க, காதலிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே இந்த விஷயம் ஏன் சொன்னேன்னு புரியும். ஸோ ஃபேமிலியோடு வந்து நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது அது கொடுக்குற ஹாப்பினஸ் அது வேறு இந்த எந்த விஷயமே கொடுக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அண்ணன் மாதிரி காதலிக்க பாருங்கள். லவ்னா என்னடா அப்படிங்கிறத வந்து அவ்வளோ சூப்பராக அவ்வளோ தெளிவாக இந்த படம் வந்து சொல்லியிருக்காங்க.